வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 41. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் ஒரு மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ போடல, அதுக்காக தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஓட் லிஸ்ட் வச்சிருப்பேன் இல்லையா, அதில் நிறைய பேர் ஒரு வாரத்துக்கு 2 மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ தான் போட சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 கூட போடுங்க, பிரச்சனையே இல்லை. இன்னும் ஒரு சில பேர்லாம் 10-16 போட சொல்றாரு. ஒரு வீடியோ போடவே நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். இதில் அவ்வளோ வீடியோ நான் எப்படி போடுவேன்? ஆனாலும் டெய்லி நருட்டோ ஹிஸ்டரி ஒரு எபிசோடு இதுதான் இனிமேல் நடைமுறையில் இருக்க போகுது. வாரத்துக்கு 2 வாட்டி நருட்டோ அண்ட் பொருட்டோ கண்டென்ட்ஸ், அதே வாரத்துக்கு 2 வாட்டி மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன். முக்கியமாக நம்ம சேனலில் அப்புறம் ஷார்ட்ஸ் அவ்வளவு வராது, ஃபுல்லாவே லாங் வீடியோ மட்டும் தான் போட போறேன். ஒரு லாங் வீடியோவை சஜஷன் பண்றதுக்கு இல்லனா எப்பயாவது ஒரு வாட்டி ஷார்ட்ஸ் போட வாய்ப்பு இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது சின்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுல ஷார்ட்ஸ்லயே போட சொல்லிடுவேன். சோ நான் அதுக்கு மட்டும் தான் ஷார்ட்ஸ் போடுவேன். மத்தபடி ஷார்ட்ஸ் நம்ம சேனல்ல இனிமே அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. முடிஞ்சா ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட ட்ரை பண்றேன். ஆனா ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ வந்துடும். சரி, ரொம்ப ஓவரா பேசிட்டேன். இதுக்கு மேல பேசினா எனக்கே காண்டாவும், உங்களுக்கு எப்படி காண்டாவாம இருக்கும்? சரி, ஓகே, அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாமா? லெட்ஸ் கோ. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். Start music. 領域展開。お前はகாபுட்டோ, நாம கொஞ்சம் பேசணும். பொடி லூசு, போடா மென்டல், பொடி பன்னி, போடா எருமை, பொடி சைக்கோ, போடா கிறுக்கா. என்னடி திட்ட சொன்னா கொஞ்சம் நீ மட்டும் கோவமாவா பேசுற? என் செல்லத்தனை திட்ட மாட்டேன். நானும் என் புருஷன்கிட்ட கோவப்பட மாட்டேன்டா. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டா. இவங்க 2 பேரும் எப்படா லவர் ஆனாங்க? இது என்னையா புதுசா தினுசா இருக்கு? கொஞ்சம் இதை பாத்தீங்களா இல்லையா? ஐயோ, தாங்க முடியலையே. எதுக்கு வாழ்ற நீ? சோக்குக்கா வாழ்ற? அது கிடையாது, சோக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு அதான் வெளியே தான் அப்படி தெரியும். ஆமா, உள்ளுக்குள்ள இன்னும் ரொம்ப கொடூரமானவன். கிளவியா இருந்தாலும் விட மாட்டேன். கிளவிய கூட விட மாட்டேன்னு கரெக்டா சொன்னாடே காட்டுறாங்க. ஆனா நருட்டோ ஜிரையா பார்த்து எப்படி பேசுவானா அப்படியே பேசியிருக்காங்கப்பா. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. எப்படிடா? ஏய், சரியான டைலாக்குங்க. உனக்கு லவ் ஓகே ஆயிடுச்சு, எனக்கு இங்க ஓட்டை ஆயிடுச்சு. அதுலயும் கக்காஷி கடைசியில கேக்குறாரு பாருங்க, எப்படிறான்னு கேக்குறாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படிறாமா எப்படி கேக்குறாரு பாருங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். இதுல ஒரு கெட்ட வார்த்தை வரும், சவுண்ட கம்மி பண்ணி வச்சு பாருங்கப்பா. உன் பேர் என்ன? டெட் பூலு. தமிழ்ல சொல்லு. செத்த பூலு. பார்த்தாலே தெரியுது. என்னது? அதுக்கு தான் இங்கிலீஷ்ல டெட் பூல்னு பேர் வச்சிருக்காங்கல்ல. எதுக்கு தமிழ்ல சொல்றாங்க? தமிழ்ல சொன்னா தப்பா தான் வரும். இங்கிலீஷ்ல டெட் பூல், தமிழ்ல செத்த. அவங்க நாட்டுப்படி அதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்ல, நம்ம நாட்டுல தான் அது ஒரு கெட்ட வார்த்தை. சீரிஸ்ல கூட ஹினாட்டா அப்படிதாங்க வெக்கப்படுவா. அவளே ஒரு அழகு, வெக்கப்பட்டா பேரழகு. நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. மறு நிலத்தின் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே, உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. வெற்றிவேல், வெற்றிவேல். சத்தியமா பயங்கரமான சிங்குங்க. உண்மையிலே இந்த மாதிரி பயங்கரமான சிங்கோட வீடியோ பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எப்படி எடிட் பண்றவங்களை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். இந்த மாதிரி கிம்பிட் ஷோ வச்சுக்கிட்டு நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய பொண்ணுங்க எனக்கும் இந்த அழிவு கெஞ்சிட்ஸோ போட்டிருக்காங்க. ஆனா அண்ணன் இட்டாச்சிடா, இந்த கெஞ்சிட்ஸோ வச்சுலாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப உருட்டுறது தானே. நம்மளெல்லாம் எந்த பொண்ணு லவ் பண்ண போது, எந்த பொண்ணு நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகுது? நம்ம மூஞ்சிக்கெல்லாம் அது செட் ஆகாது. காண்டாவாதீங்க, நம்ம அடுத்த வீடியோக்கே போவோம். ஆதரா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? Wake up to reality. Nothing ever goes as planned in this accursed world. அப்படின்னா எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காதுன்னு அர்த்தம். ஆடா ஆமாங்க, அதுதாங்க உண்மை. நம்ம நினைச்சதெல்லாம் எங்கதான் நடக்குது, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. நம்ம எது நடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருக்கு, நாமளும் அதுல அப்படியே ஓடிட்டு இருக்கோம்.
தூக்குதா சொல்லுதே. இந்த சுனாடி காஸ்ப்ளே பண்ணிருக்காங்கல்ல, உண்மையிலே பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்கப்பா. ஒண்ணு விடாம எல்லாமே பக்காவா தான் இருக்கு. ஃபேஸ், மேக்கப், அந்த தலைமுடி, அந்த லிப்ஸ்டிக், அந்த ரெண்டு கண்ணு, அந்த 2 கண்ணு கூட நல்லா பெருசா கரெக்டா இருக்கு. நல்லா பெரிய கண்ணாவே இருக்கு. ஐயோ நான் கண்ணு தாங்க சொன்னேன், வேற நான் எதுவும் சொல்லல. கண்ணு கூட அப்படியே சுனாடி கண்ணு சைஸ் மாதிரி அப்படியே பெருசாவும் கரெக்டா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நீங்க பாட்டுக்கு என்ன தப்பா எடுத்துக்க போறீங்க. நான் எவ்வளவு பெரிய நல்ல பையன் தெரியுமா? 106 கூட எனக்கு என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல பையன் நான். கண்ணுங்களாடே திருந்துங்கடா. எல்லாத்தையும் டபுள் மீனிங்காவே நினைக்காதீங்க. திருந்துங்கடா. திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. இது என்ன புது ட்ரெண்டா இருக்கு? சீன் டு பாக்கு டம்டமா. எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையன் வந்து இப்ப வரைக்குமே ஒரு பெரிய சோட்டா பீம் ஃபேன். அவன் என்கிட்ட இப்ப வந்து எப்படி தெரியுமா சீன் போடுறான்? ஆனா நருட்டோலாம் வேஸ்ட் தானே. இப்ப இன்ஸ்டாகிராம், யூடியூப் எங்க பார்த்தாலும் சீன் டு பாக்கு டம்டம் அது மட்டும் தானே இருக்கு. சோட்டா பீம் தான் கெத்து, நருட்டோனா வெத்துன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. ஒரு சின்ன பையன் சீன் டு பாக்கு டம்டம் என்ன நருட்டோ வச்சு கலாச்சிட்டு போறான். ஐ எம் சோ சேட். என்னங்க ஒபிட்டோ வந்துட்டான் பட்டுன்னு. பின்ன அவ லவரை கூப்பிட்டு அவன் தான் வருவான். ஐயோ அதுக்குன்னு ஒபிட்டோவை கே நினைச்சிடாதீங்க. அவன் லவர் என்ன கூப்பிடறான்ல, அதான் அவனை போட்டு தள்ள கிளம்பி இருக்கான். அப்படி சொல்ல வந்தேன். இப்பெல்லாம் என்ன சொன்னாலும் தப்பு தப்பா இருக்கே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சாக்குரா இவெல்லாம் ரொமான்ஸா பாடினதப்ப அது ஹினாட்டா ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனா, அதுக்கப்புறம் சாஸ்கே ஒரு வாட்டி ஷாக் ஆயிட்டு அவன் ஒரு பாட்டை போட்டு ரொமான்ஸ் பாட்டை போட்டு அவன் ஒரு பக்கம் இருக்கு. ஐயோ பேச வர மாட்டேங்குதுங்க. அதாவது சாஸ்கே பார்த்ததுக்கு அப்புறம் அவன் ரொமான்ஸ் கதையை அப்படியே விட்டுருக்கான் போல. அதப்ப அது ஹினாட்டா என்னடி சொல்றேன்னு கேட்கறான். மூதேவி டென்ஷன்ல வளராத, கரெக்டா சொல்லு. அதாவது கடைசியா ஹினாட்டா வந்து என்னடி சொல்றேன்னு கேட்கல, சாக்குரா வந்து என்னடி சொல்றேன்னு கேட்கறா. ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் பாட்டை பாடினவரே கடைசியில இப்படி கவுத்துட்டாங்க இல்லையா? அடங்கொய்யால நான் வந்து பிகாச்சுன்னு 100% ஷுவரா இருந்தேன். பார்த்தா நருட்டோ உசுமாக்கிட்டாங்க. இதுல என்ன ஹைலைட்னா, பிகாச்சுவோட சைஸுக்கு நருட்டோட உடம்ப மாத்திட்டாங்க. என்னென்ன பண்றீங்களோ பண்ணுங்களா, நாங்களும் அதை பாக்குறோம். மினட்டாவோட ஸ்டூடெண்ட்ஸ் ககாஷியும் ஒபிட்டாவும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. இல்ல 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. 3 பேருமே சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்கயா. எங்கேயோ முகம் தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து நீ லவ் பண்றேன்னா நான் ஒத்துக்கணுமா? யார் இந்த பொண்ணு என்னன்னு தெரியாது. எவ்வளவு பொறுப்பா புத்திசாலியா நடந்துக்குது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட சரின்னு சொல்லிருப்பேன். என்ன அந்த பொண்ணுதே இந்த பொண்ணு. என்னது இந்த பொண்ணுதே அந்த பொண்ணு. கிடையாது கொடுமையாக ஏன் மைட்காயை போயிட்டுடா பண்ணி வச்சிருக்கீங்க. ஏதாவது சத்தியம் முடியல, சிரிப்பு தாங்க முடியல. என்னால முடியல, சிரிப்பு தாங்க முடியல. ககாஷிக்கு மைட்காயா? இதுலயும் பாட்டுக்கு ஏற்ற டைலாக் ஏற்ற மாதிரிலாம் வச்சானுங்க போறீங்களா? அந்த மைட்காயை வச்சு ஐயோ சாரிங்க, தெரியாம கெட்ட வார்த்தையை பேசிட்டேன். ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, தெரிக்க விட்டாங்க. சத்தியமான சிரிப்பு தாங்க முடியல. ஆண்டவா, இது எனக்கு வந்த சோதனை. கை ஒரு பக்கம் தனியா போகுது. ஓகே, இன்னும் என்னென்ன குரலை வித்தையெல்லாம் பண்ண போறான்னு தெரியல. स्ट्रेच करना पड़ेगा नी को बहुत. அதன காலா இல்ல சைக்கிள் டயரா? கண்டிப்பா இது பொண்ணே கிடையாது, பேயேதான். கண்டிப்பா ஷாருக் கானோட மைண்ட் வாய்ஸ் அப்படிதாங்க இருக்கும். எனக்கு அப்படிதாங்க தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹீரோயின் பேர் வந்து ஆலியா பட்னு நினைக்கிறேன். என்னமா ஸ்ட்ரெச் பண்றாங்கய்யா? எனக்கு தெரிஞ்சு இவங்க எலாஸ்டிக் கலா தாங்க இருக்கணும். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். இதுல கொஞ்சம் கெட்ட வார்த்தை வரும். சோ சவுண்ட கம்மி பண்ணி வச்சு பாத்துக்கோங்க. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திக்கடா?
தாத்தா Summoning Jutsu. ஏய் இங்க என்ன எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நியாயப்படி நருட்டோ ஹினாட்டாவை கல்யாணம் பண்ணணும், சாக்குரா சாஸ்கேவை கல்யாணம் பண்ணணும், ஜிரையா சுனாடேவை தான் கல்யாணம் பண்ணணும். என்ன இங்க எல்லாமே ரிப்பீட்டா இருக்கு? நருட்டோ ஹினாட்டாவை கல்யாணம் பண்ணாம சுனாடேவை கல்யாணம் பண்றான். டேய் அது கிளவிடா. என்னதான் அவ பார்க்க நாட்டு கட்டையா இருந்தாலும் அவ கிளவிடா. எப்பறா உனக்கு கல்யாணம் பண்ண தோணுச்சு? அடுத்து ஹினாட்டா பக்கம் வருவான். ஹினாட்டா செல்லம் என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? நருட்டோவை தானே சின்சியரா லவ் பண்ண, ஏன் திடீர்னு சாஸ்கே பக்கம் போயிட்ட? உன திட்ட கூட மனசு வரலாமா எனக்கு? அடுத்து சாஸ்கே பக்கம் போவோம். டேய் மானங்கட்ட பையலே, அறிவு இருக்காடா உனக்கு? நீ எந்த பொண்ணைய லவ் பண்ணாம சிக்மாவா தானே இருந்த? சரி தொலைதுன்னு சொல்லிட்டு கடைசியா சாக்குராவை லவ் பண்ண. ஆனா இங்க பார்த்தா ஹினாட்டா பக்கம் போயிட்ட. இப்ப அடுத்து சாக்குரா வாடி என் சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி. பொருட்டோ சீரிஸை பார்த்ததுக்கு அப்புறம் உன் பொண்ணை விட்டுட்டு நான் இப்பதான் கொஞ்சமா ஊக்கிட்ட கிரஷ் ஆயிட்டு இருக்கேன். உனக்கு என்னடி ஆச்சு சக்கரை கட்டி? உலகமே அழிஞ்சாலும் சாஸ்கியை தானே நீ லவ் பண்ண. அவ்வளவு சின்சியரா லவ் பண்ண நீ எதுக்குமா ஜெரையாவை கல்யாணம் பண்ண? அவரே ஒரு காஜு தலை. இதுல வயசு வேற ஆயிடுச்சு. எப்படிமா உனக்கு கல்யாணம் பண்ண தோணுச்சு? இப்ப லாஸ்டா ஜெரையா சென்சே நான் உங்க மேல ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். கடைசியில சாக்குராவை கல்யாணம் பண்ணி இப்படி கெடுத்துக்கிட்டீங்களே. சுனாடேவை தானே ஒன் சைடா லவ் பண்ணீங்க. அப்படியே இருக்க வேணாமா? உங்க பொண்ணு வயசு இருக்கிற பொண்ணை போயிட்டு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? இந்த சாக்குரா ஜிரையாவோட காம்பினேஷன் மட்டும் இந்த கருமத்தினால பார்க்க முடியலடா. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 300 லைக் தெரிவிக்க விடுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை சோகமல்ல டிப்ரெஷன் இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஜாலியாக்கி விட்டுரும். சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஆகி நம்ம சேனல்ல ஒரு அங்கமாவுங்க. அது மட்டும் இல்லாம விஆர்டி வாய்ஸ் ஓவர்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம். அந்த சேனல்ல மூவிஸை பத்திலாம் வீடியோ போடுவோம். அந்த சேனலுக்கும் மறக்காம உங்க சப்போர்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே பை பாய்.